காங்கிரஸ் போன தடவை எத்தனை சீட்டு வாங்கினாங்கன்னா 25 சீட் வாங்கினாங்க. அதுல 18 ஜெயிச்சுட்டு இப்ப 17 பேர் அதுல இருக்கிறாங்க. இந்த 17 பேர்ல யாரெல்லாம் என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போமே. நம்ம காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இங்க பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட், நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் இருக்கிற அந்த இது அப்ப மக்கள்கிட்ட எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும். திமுக அங்க விமான நிலையம் வரணும் அப்படின்ட்டு வேலை பார்த்தாங்க. ஸோ இதுவே காங்கிரஸ் பதிலா திமுக எம்எல்ஏ யாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருப்பாங்களா? ஸோ இதுல நமக்கு தெரிய வருது என்னன்னா, கூட்டணி கட்சி எம்எல்ஏலாம் ஒரு பெருசா பொருட்படுத்தாதான் வச்சிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பெருசா ஒன்றும் பண்ணலைங்க. அங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான இடம் ஸ்ரீபெரும்புதூர். அங்க நிறைய தொழிற்சாலைகள் வந்து போயிருக்கு. வந்ததுக்கும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனா செல்வ பெருந்தகைக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இந்த பரந்தூர் விமான நிலையம் செல்வ பெருந்தகைக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க். இவர் அங்க புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப் சொல்லியிருக்கிறார். கொச்சின்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்க ஒரு கூட்டுறவு மாதிரி செஞ்சு இந்த விமான நிலையத்திலிருந்து பங்கு வாங்காம டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள் அவங்க வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால செல்வ பெருந்தகை இந்த தடவை ஸ்ரீபெரும்புதூர் நிக்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதி. அப்படியே அவர் நிக்கிறாருன்னா எங்க நிற்பார் தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அவர் பிரியறதுக்கு வாய்ப்பு கம்மி என நிறைய தீனி போட்டிருக்காங்க. அந்த தீனி போதும், எனக்கு வேற கட்சி காங்கிரஸ் வளர போறது இல்லைங்கிற ஒரு சிந்தனை மன உறுதியில இருக்கிறார். அதனால அவர் திமுக கட்சியோட தான் இணைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக போராடுறார். மற்றவங்க வேற விஜய் கட்சிக்கு போகணுங்கிற ஒரு சிந்தனையில இருக்காங்க. பொறுத்திருந்தா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா இந்த டம்மி எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கூட்டணி கட்சி எம்எல்ஏ, அவங்க எல்லாம் வாயை மூடிட்டு தான் போன 5 ஆண்டுக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையா? துணிச்சலா உங்க கட்சியோட கொள்கை என்னவோ அதை முன்னிறுத்தி அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க கட்சியும் வளர்ந்திருக்கும், உங்க தலைவருக்கும் ஒரு பெருமை இருந்திருக்கும். இப்ப என்னதான் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், குளிரட்டும் தமிழகம்.